படம் பார்த்துட்டு சென்சார் வந்து இந்த சீனா தானா சாங்கை வந்து 6 தடவை பார்க்குறாங்க. திருப்பி திருப்பி போட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்புறம் என்ன உள்ள கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்கு படம். நீங்க அந்த சாங்க தனியா எடுத்துருங்க. சாங் இல்லாம படத்த ரிலீஸ் பண்ணிக்கங்க. கிளீன் நியூ அப்படிங்கிறாங்க. சாங்கு வைக்கிறதுக்கு முடியவே முடியாதுங்கிறாங்க. அந்த சாங் ஆபாசமா இருக்குங்கிறாங்க. நான் கிளாமரா இருக்குங்கிறேன். அப்ப அவங்க சொல்றாங்க, இவ்வளோ நல்ல படம் எடுத்துட்டு அதுக்கு எதுக்கு இந்த மாரி சாங்குன்னாங்க. இந்த சாங்க பார்க்கறதுக்காக உள்ள வரவங்களுக்கு ஒரு நல்ல கருத்து போகுமேன்னு நான் ஆர்கியூ பண்றேன். அப்புறம் அவங்க வந்து 50% வந்து அதில கட்ஸ் குடுத்து அந்த சாங்ல, அந்த கட்ஸ் வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஓகே பண்ணாங்க. அதில வர மெடிக்கல் காலேஜ் வந்து ஒரு மெடிக்கல் காலேஜே கிடையாது. 9 மெடிக்கல் காலேஜ் அதுக்குள்ள இருக்கு. அவ்வளோ லொகேஷன் சேஞ்ச் வந்து இருக்கு. ஸோ அப்படி தான் வந்து ஏன்னா இன்னைக்கு கிடைக்கிற காலேஜ் நாளைக்கு கிடைக்காது. நாளைக்கு கிடைக்கிற காலேஜ் வந்து பழைய பில்டிங்கா இருக்கும். உடனே நாங்க நியூ பிளாக் அப்படின்னு ஒரு இது போட்டு அம்புக்குறி போட்டுருவோம். ஸோ கிளாஸியா எடுத்த போர்ஷன்ஸ் எல்லாம் நியூ பிளாக்ல இருக்குங்கிற மாரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வரும். ஓல்டு பிளாக்ன்னு ஒரு இடத்துல போட்டிருப்போம். அது பார்த்தா உங்களுக்கு பழைய பில்டிங் கிடைச்சதுன்னா, பழைய பில்டிங் ஓல்டு பிளாக் ஆயிரும். இப்படி அத மாத்தி, மாத்தி, மாத்தி நாகேஷ் சாருக்கு வந்து அதுக்கு ஒரு தனி கதை இருக்கு. அது ஹிந்தியில வந்து சுனில் தத் அவரு பண்ணாரு. சஞ்சய் தத்தோட ஃபாதர். யார போடலான்ட்டு நீங்க நினைக்கிறீங்க? அப்படின்னு. நம்ம வாத்தியார போய் கேளுங்க அப்படின்னாரு. கேபி சார். எனக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. கேபி சார் வந்து அதுவரைக்கும் படத்துல நடிக்கவே இல்ல. ஒரே ஒரு இதுல வந்து கல்கியில வந்து ஒரு ஒரு சின்ன கேமியோ ரோல் வந்து பண்ணியிருப்பாரு. கமல் சார வந்து கமாண்ட் பண்ணா ஆடியன்ஸுக்கும் ஒத்துக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொன்னா, அது அவரு தான். மீதி பேர் எல்லாரோடையும் அவர் பண்ணிட்டார் கமல் சார். சிவாஜி சார் இல்ல. அதுக்கு மேல யார வச்சு அவர வந்து மிரட்ட முடியும், இல்ல சொல்ல முடியும் அப்படிங்கும்போது, அவர் குடுத்த ஐடியா நல்லா இருந்தது. இப்போ நான் வந்து கேபி சார போய் அப்ரோச் பண்றேன். அப்ரோச் பண்ணா, அவரு நீ என்ன போய் கேட்குற? எனக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டரி கிரியேட் பண்ற வாய்ப்பு இல்ல. அவர வந்து நான் யார்கிட்ட தொழில் கத்துக்கிட்டனோ, யார் என்னுடைய ஆசானோ, அவருக்கு நான் ஸ்டார்ட் கட் சொல்லணும், ஆக்ஷன் சொல்லணும். இல்ல மறுநாள் காலையில கூப்பிட்டு அவரு பாம்பே போயிட்டாரு. கிட்டத்தட்ட எஸ்கேப் ஆயிட்டாரு அவரு. இதுக்காகவே? ஆமா. அவருடைய செகண்ட் சன் வீட்ல போய் அங்க ஸ்டே பண்ணிட்டாரு. இங்கிருந்து ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறாரு. அவருக்கு வந்து கமல் முன்னாடி நான் நடிக்க மாட்டேன் போடா அப்படிங்கிறாரு அவரு அங்கிருந்து. அதனால இப்ப என்ன பண்றது அப்படின்னு தெரியல. நான் எவ்வளவோ கேட்டு பார்க்குறோம். ஆ இல்லப்பா அப்படின்னு அவருக்கு அப்போ சங்கோஜம் அவருக்கு. அவர் உருவாக்குன கமல் சார் வந்து இன்னைக்கு வந்து நடிப்புல வந்து எங்கேயோ இருக்கிறாரு. அங்க போய் நின்னு நம்ம வந்து டேக் 2 வாங்குனாலே அது வந்து அவமானம்னு அவருக்கு ஏதோ ஒரு அவருக்கு தோணியிருக்கு. அதனால அப்ப என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப, அப்போ இவரு சொன்னாரு. சரி நீங்க ஒண்ணு பண்ணுங்க. ஸ்தல பாகவதர் எதுக்கு இருக்கிறாரு? நாகேஷ் சாரையே கூப்பிடுங்க அப்படின்ட்டாரு. ஸோ அவரு உள்ள வர்றாரு நாகேஷ் சார். ஓகே. பாட்டுல வந்து சொல்லி தரும்போதெல்லாம் என் தோள்ல கை வச்சுட்டு அப்படி நிப்பாரு. டயலாக் பார்க்கும்போது, அவர் கை என் மேல பட்டிருக்கிறதையே நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆமா. அது வந்து நாகேஷ் என் மேல கை வச்சுட்டு நின்னுட்டு இருக்கிறாருப்பா நம்ம பக்கத்துல அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி எனக்கு ஒரு ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டாவே இருந்தது. வசூல் ராஜா எம்பிபிஎஸ் இந்த டைட்டிலுக்கு அப்போ ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களும் இருக்கு. அது ஃபர்ஸ்ட் வந்து நாங்க வந்து ஒரு நிறைய டைட்டில் எழுதி இது பண்ணப்போ, நான் மார்க்கெட் ராஜா எம்பிபிஎஸ்ன்னு ஒரு டைட்டில் வந்து அதுதான் ஃபைனல் பண்ணணும். பண்ணிட்டு புரொடக்ஷன் ஹவுஸுக்கும் நான் சொல்லிட்டேன். அவங்களுக்கும் நல்லா இருக்குன்ட்டாங்க. கமல் சாரும் நல்லா இருக்குன்ட்டாரு. மார்க்கெட்ல ராஜாங்கிற மாதிரியான ஒரு ஒரு இது சென்ஸ் இருக்கு அப்படிங்கிற இதில அவரு அதுக்கும் ஓகேன்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு வந்து பூஜை போட்டோம். ஆஃபீஸ்லயே ஒரு ஸ்லீக்கா ஒரு பூஜை ஒண்ணு போட்டோம். அதுக்கு வந்தப்போ அது முடிச்சுட்டு கிளம்பும் பொழுது கமல் சார் வந்து சொன்னாரு, "கிரேசி ஒரு டைட்டில் சொல்றாரு. அது என்னன்னு கொஞ்சம் கேளுங்களேன்" அப்படின்னாரு. அவர் சொன்னார், "வசூல் ராஜா எம்பிபிஎஸ் எப்படி இருக்கும்?" அப்படின்னாரு. "நல்லாயிருக்கு." இது ரொம்ப நல்லா இருக்கு சார். நம்ம வசூல் ராஜா எம்பிபிஎஸ்னே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே அது வந்து வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ஸா கன்வெர்ட் ஆயிடுச்சு அந்த டைட்டில் வந்து அப்படி. இப்ப எங்களுக்கு வந்து அந்த டைட்டிலுக்கு பின்னாடி ஒரு ஆட்டோபாம் இருக்கிறது எங்களுக்கு தெரியாது. அ ஏன்னா அதுக்கு பின்னாடி வால் மாரி எம்பிபிஎஸ்ன்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்போ சென்னையில இருக்கிற கிட்டத்தட்ட வந்து டாப் கிரேட்ல இருக்கிற ஏ+ கேட்டகரியில இருக்கிற ஒரு 50 டாக்டர்ஸ் வந்து அ அப்படியே உள்ளுக்குள்ளேயே புகஞ்சுக்கிட்டே இருந்து, படம் முடிஞ்சு ரிலீஸுக்கு அதாவது வரப்போகுதுன்னு தெரியும்போது, கிட்டத்தட்ட அது வந்து ஒரு பெரிய கான்ட்ரோவர்சியா வெடிச்சது. அப்போ நீங்க வசூல் ராஜா அப்படிங்கிறது வந்து டாக்டர்ஸ நீங்க மீன் பண்றீங்க. அப்ப எல்லா டாக்டரும் வசூல் ராஜான்னு அப்படி ஆயிடும். நாங்க வந்து ஒரு சர்வீஸ் இதுல இருக்கிறோம். நீங்க எங்கள கேவலப்படுத்துறீங்க இந்த டைட்டில் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு பெரிய ஒரு போராட்டம் வந்து ஆரம்பிச்சது. அண்டு ஏவிஎம்ல வந்து நான் டப்பிங்ல இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 50 டாக்டர்ஸ் வந்து கேரோ பண்ணாங்க.
மாதிரி டைட்டிலுக்கு அப்ஜெக்ட் பண்ணி அப்புறம் எல்லாரும் உட்காந்து பேசி சார் இது வந்து அஹ், இந்த வசூல் ராஜாங்கிறது வந்து இந்த கேரக்டரை குறிக்கிறது அந்த கேரக்டர் வந்து அவன் வசூல் பண்ற ஒரு கேரக்டர் ஒரு டான் கேரக்டர் மாதிரி ஸோ அந்த கேரக்டர் வந்து எம்பிபிஎஸ் படிக்கிறாங்கிற மாதிரி தான் நம்ம வந்து இது பண்ணி கதைக்கு தேவைப்பட்டுச்சு. ஆமாம் லைக் பாய்னா அங்கே வந்து முன்னா பாய் அப்படின்னா அது அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு தக்கு மாதிரி தானே ஒரு இது மரியாதை MBBS கொடுக்கக்கூடிய ஒரு அவர் எம்பிபிஎஸ் படிக்கிறாருங்கிற அந்த இதில் பண்ணிக்கணும்னா அவங்க கன்வின்ஸ் ஆகவே இல்லை கேஸ் எல்லாம் போட்டு அந்த கேஸுக்கு வந்து இவங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து அதை வந்து ஜெமினி ஃபிலிம் சர்க்கியூட்டு அவங்க வந்து அதுக்கு வந்து இது பண்ணி போராடி கடைசியில் வந்து convince பண்ணி. நாங்கள் ஜெயிச்சிட்டோம் இந்த டைட்டில் தாங்கிறது வந்து கோர்ட் வந்து அந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணிடுச்சு ஸோ அந்த கான்ட்ரவர்சி வந்தது சம்டைம்ஸ் கான்ட்ரவர்சி வரும்போது அது வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் படத்தை வந்து விசிபிலிட்டிக்கு கொண்டு வரும் அந்த வகையில் அந்த பப்ளிசிட்டி வந்து எங்களுக்கு வந்து அது ஒரு ப்ளஸ்ஸாகவே இருந்துச்சு அமைஞ்சிருந்துச்சு.